ஹலோ கவி. ம் சொல்லு ருத்ரன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கவி. ஒன்னால தேங்க்யூ ஃபார் தட். ம் இட்ஸ் ஓகே. அந்த மீராவை அந்த நேரத்தில் அந்த ஸ்டேஜில் என்ன சொல்றதுனே தெரியாம நிற்கிறத பார்க்கும் போது எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் கவி. இதெல்லாம் ஒன்னால தான் நடந்துச்சு. ம் ஆமாம் ஆமாம், நானும் பார்த்தேன் அதை. எனக்கும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக நான் இல்லை. ஏன் கவி, என்னாச்சு? ருத்ரன், இது ஜஸ்ட் ட்ரைலர் தான். டக்குன்னு அவள் ஜோலியை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன், நமக்கு என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. அதில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக படி எடுத்து வைக்கணும். அப்போ அவன் ஆட்டோ இதோட முடிய போகிறது கிடையாது, அப்படி தானே? கண்டிப்பாக முதல்ல அவளுடைய பியூட்டி கம்பெனியை டெஸ்ட்ராய் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அவளுடைய காலேஜ், அப்புறம் அவளுடைய குடும்பம், அப்புறம் இவங்க எல்லாரையுமே கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் பண்ணுவோம். ஓகேவா? வாவ், சூப்பர் கவி. நான் கூட மீராவை மட்டும் தான் டார்கெட் பண்ணேன், ஆனால் நீ அவளை சுற்றி உள்ள எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி வச்சிருக்க. பின்ன அவ்வளோ சீக்கிரம் நான் அவளை விட்டுருவானா என்ன? உனக்கும் மீராக்கும் என்ன பகை இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கும் மீராக்கும் நிறைய பகை இருக்கு. அதை முடிக்காம நான் இங்கிருந்து நகர மாட்டேன். என்ன கவி? ஒன்றும் இல்லை, நீ சந்தோஷமாக தானே இருக்க. சரி, நான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, இப்போ அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்டிகேஷன் பண்ணனா நீ அதில் மாட்டிப்பியா? கண்டிப்பாக இல்லை. இன்வெஸ்டிகேஷனில் நான் கண்டிப்பாக மாட்ட மாட்டேன். அவளுக்கு தெரிய போகிறதும் கிடையாது. நாளைக்கு ப்ரெஸ் மீட்டிங்கில் அவள் என்ன சொல்ல போகிறானே எனக்கே தெரியல. அதுவே டவுட்டு தான். ஏன்னா அவளால் எதுவுமே சொல்ல முடியாது. சொல்கிற அளவுக்கு அங்கே எந்த ஒரு க்ளூவும் இல்லை. ஓ சூப்பர். அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே கவி, இன்னைக்கு நடந்த விஷயத்தினால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதே சந்தோஷத்தோட நான் தூங்க போறேன். ஓகேவா? நீயும் உன்னை பத்திரமா பார்த்துக்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்கிறத நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே? ம் ஓகே ருத்ரன். இப்போ இந்நேரத்தில் எங்கே போயிட்டு வர? யார்ட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கிற மாதிரி வேற இருக்கு. சரி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் வைக்கிறேன். ம் சரி. கவி, ஐயோ, சூர்யா வாய்ஸ் மாதிரி கேட்குது. ஒரு வேளை நான் பேசினதெல்லாம் கேட்டிருப்பானோ? கவி, ஆ சொல்லுங்க சூர்யா. எங்கே போயிட்டு வர? சும்மா ஷாப்பிங் போயிட்டு வந்தேன் சூர்யா. ஏன்? ஓ அப்படியா? சரி. நீ உங்கள் வீட்டில் தான் இவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த. ம் ஆமாம். உன்னை பற்றி என்கிட்ட எதுவுமே நீ சொன்னதே இல்லையே. என்ன அவன் திடீர்னு என்னை பற்றி கேட்குறான்? ஏன் சூர்யா திடீர்னு என்னை பற்றி கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை. நானும் கொஞ்ச நாள் ரூமுக்கு வர்றது கிடையாது. உன்னையும் நான் கொஞ்ச நாள் அவ்வளோக்கா உன்னை பார்க்குறதும் இல்லை, உன்கிட்ட பேசுகிறதும் இல்லை. ஒரே ஒர்க் ஒர்க்குன்னு போயிட்டே இருந்துச்சு. அதான் அப்போ வந்தேன். திடீர்னு எனக்கு உன்கிட்ட கேட்கணும், பேசணும்னு தோணுச்சு. அதனால தான். ம் ஆமாம் சூர்யா, நீங்கள் தான் என்னை அழைச்சிட்டு வந்ததே மறந்துட்டீங்க. மறுபடியும் நம்ம எப்போ ஊருக்கு போகிறோன்னு தெரியல, எதுவுமே தெரியல. ஏதோ இன்டர்வியூக்காக வந்தேன்னு சொன்னீங்க, ஆனால் இங்கேயே தான் நீங்கள் தங்கிட்டீங்க. நானே இதை எதிர்பார்க்கவே இல்லை. நானும் லண்டன் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், நானும் அப்பா கிட்ட பேசணும். நான் இன்னும் பேசலை, பேசிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். சரி சொல்லுங்கள், உங்களை பற்றி நீங்கள் எதுவுமே எங்ககிட்ட சொன்னதே இல்லையே. உங்கள் ஃபேமிலி எங்கே இருக்காங்க? உங்கள் கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா என்ன? என்ன திடீர்னு இவன் நம்மக்கிட்ட இப்படிலாம் கேள்வி கேட்டுட்ருக்கான்? ஒரு வேளை மதுவை பார்த்துருப்பானோ? ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. நான் நினச்சது சரியாக இருந்திருந்தா இவன் மீராவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போயிருந்துருக்கணும். அங்கே கண்டிப்பாக அவன் மதுவை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன நடந்திருக்கும்? மீரா என்னை பற்றி ஏதாச்சும் சொல்லியிருந்திருப்பாளா என்னன்னு தெரியலையே. சொல்லியிருந்தா அவன் அப்படி பேசியிருந்திருக்க மாட்டானே. கவி, சொல்லுங்க சூர்யா. நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை நான் கேட்ட கேள்விக்கு. உங்கள் ஃபேமிலிலாம் எங்கே இருக்காங்கன்னு நான் கேட்டேன். எனக்கு ஃபேமிலின்னு யாரும் கிடையாது சூர்யா.
நான் சின்ன வயசுல தனியாக தான் வளர்ந்தேன். நல்லா படித்தேன். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை மீட் பண்ணேன். அவர் ஜாப் கொடுத்தாரு. அப்புறம் உங்கள் கூட நான் இருந்தேன். அவ்வளோதான், என் லைஃப் அவ்வளோதான். என் கூட யாரும் பிறக்கல. எனக்கு ஃபேமிலின்னு யாரும் கிடையாது. நான் தனியான ஆள் தான். ஆனால் நான் வளர்ந்த இடத்துல எனக்கு ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்தாங்க. எக்காரணத்து கொண்டும் நீ உன் ஃபேமிலி தேராத அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் மட்டும் என் கையில் நான் வளர்ந்ததுக்கப்புறம் கொடுத்தாங்க. நான் அதுக்கப்புறத்துலேருந்து அதை பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஓகே ஓகே சார், சும்மா கேட்டேன். இவ்வளோ நாள் என் கூட இருக்கீங்களே, அதான் உங்கள் பேக்ரவுண்ட் எதுவும் தெரியாமல் நான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் சும்மா கேட்டேன். பரவாயில்ல, கேட்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? ஓகே. சரி, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். வெளியில் போயிருக்கா என்ன? ஆமாம் கவி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால நான் போகிறேன். நைட்டு நான் ரூமுக்கு கூட வரமாட்டேன். நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க. ஏதாச்சும் ஒன்று எனக்கு கால் பண்ணுங்கள். சரி. என்ன கவி இப்படி பேசிட்டு போகிறாங்க? ஒரு வேலை அதுவும் கவி மாதிரி தானோ? அதெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் இருக்குதோ? இதனால் அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணக்கூடாதுன்னு அந்த லெட்டரில் போட்டிருந்துச்சு. ஒருவேளை இதுக்கு பின்னால் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமோ? என்னன்னே தெரியல. எதுவும் மண்டக்குள்ள தோணுது. இந்த விஷயம் எங்கெங்கேயோ போய் கனெக்ட் ஆகுது. ஒன்றுமே புரியல. இனிமேல் நம்ம எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. வேறு புதுசாக இந்த குழப்பம் வேற. யோசிக்க மண்டையெல்லாம் வலிக்குது. சீக்கிரம் அந்த டேட்டில் உள்ள லேப் ஃபுட்டேஜ் எடுங்க. இந்த எடுக்கிறேன் சார். மேம், இந்த கேமரா ஃபுட்டேஜ் தான் லாஸ்ட்டாக சேவ் ஆகிருக்கு. சரி, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்க. ஏதோ பண்ணுறேன் சார். சார் பார்த்தீங்கல்ல, யாருமே வரல சார். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏன் பார்க்குறீங்க? கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்க. சில நேரத்தில் நம்ம மிஸ் பண்ணாலும் பண்ணியிருப்போம். பாஸ் பண்ணுங்க. யார் இது? ஜூம் பண்ணுங்க. ஃபேஸ் கிளியராகவே இல்லை, முழுக்க கவர் பண்ணியிருக்காங்க. அவன் என்ன ஏதோ ஒரு கண்டெய்னர் எடுத்து எதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க உள்ள ஸ்டால்ஸ் எல்லாம் எங்க போனீங்க? ஸ்டாப், ரிவைண்ட் பண்ணுங்க. யாரோ இன்டென்ஷனலாக தான் சம்திங் எதையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேம், மிஷினை பாதியோட ஸ்டாப் பண்ணியிருக்கான். மிஷினை பாதியோட ஸ்டாப் பண்ணனதுனால தான் நமக்கு ப்ராசஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. சார், இதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் எதுவும் இல்லை சார். அது என்ன? இந்த டைமிங்க்கு அப்புறம் உள்ள எல்லா கேமரா ஃபுட்டேஜும் டெலீட் ஆகி இருக்கு மேம். என்னது, டெலீட் ஆகிடுச்சா? அதுவும் எல்லா கேமரா ஃபுட்டேஜும் டெலீட் ஆகியிருக்கா? எஸ் சார், கம்ப்ளீட்டாக மிஸ்ஸிங். இல்லை, எனக்கு புரியல. ஃபுட்டேஜ் டெலீட் ஆகிடுச்சுன்னு இவ்வளோ சாதாரணமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கேன்? திங்கையும் டீ குடிக்கையும் வேலை வேலைக்கு வந்துட்டு போகிறதுக்காகவும் தான் இங்கே இருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ அழைக்காம சொல்கிறீங்க. நாளைக்கு போய் ப்ரெஸ் கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? ஃபுட்டேஜ் டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியும்? இவ்வளோ அலட்சியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய கம்பெனி. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட இந்த ஒழுங்கா இல்லைன்னா நாளைக்கு எனக்கு என்ன பேசுவாங்க? கொஞ்சம் கூட அந்த சென்ஸ் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்கள் மேலெல்லாம் எவ்வளோ நம்பிக்கை வச்சேன். ஒவ்வொருத்தரையும் பர்சனலாக பார்த்து ட்ரைன் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்தேன். நீங்கள் எல்லாம் என் ஸ்டாஃப் மட்டும் இல்லை, என் குடும்பம் மாதிரி தானே நான் பார்த்தேன். ஆனால் இப்போ டெலிட் ஆகிடுச்சுன்னா அலட்சியமாக எப்படி உங்களால் சொல்ல முடியுது? சாரி மேம். அந்த நேரத்துல நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க? யாராவது சிஸ்டம் மேக்ஸ் பண்ணும்போது யாருக்குமே தெரியலையா? இது என்ன சாதாரண விஷயம் மாதிரி நீங்க எப்படி இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. என்ன சொல்றதுனே தெரியல. இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனில ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் டெலீட் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது என்னாலே அதை ஏத்துக்க முடியல. வெளியில போனா மக்கள் இதை சொன்னா எப்படி ஏத்துப்பாங்க? இந்த ரீசனை போய் நான் உங்ககிட்ட சொல்லணுமா நாளைக்கு? மேம், அது ஸ்டாப். எனக்கு உங்களுடைய காரணம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை பதில், அவ்வளவுதான். சம்பளம் கொடுத்து உங்களை குடும்பம் மாதிரி பார்த்துக்கிட்டு எல்லாமே செஞ்சு எனக்கு நீங்க கொடுக்குற பதில் இதுதானா? எல்லாரும் ஒரு பிரச்சனை வந்தா ஒண்ணா நிக்கணும்னு தானே நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பிரச்சனை இப்ப வந்திருக்கு, அப்ப எல்லாருமே எப்படி ஒர்க் பண்ணணும்? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இது எவ்வளவு பெரிய கம்பெனி. நாளைக்கு போய் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த கம்பெனில இருந்து மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கும் போது அதை என்னாலே ஏத்துக்க முடியலங்க. எப்படி வெளியில உள்ள பிரஸ் ஏத்துப்பாங்க? எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க?
எனக்கு எதுவுமே சொல்ல முடியல. நம்ம இத்தனை நாள் சேர்த்து வச்சிருந்த நம்மளுடைய பேரு, நம்ம மேல மக்கள் வச்சிருந்த ட்ரஸ்ட் எல்லாத்தையுமே கொஞ்ச நேரத்துல சுக்கு நூறா உடைச்சிட்டீங்களே. உங்களை நம்பினதுக்கு எனக்கு நல்ல மரியாதை கொடுக்குறீங்க. மீரா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? எனக்கு இப்ப என்ன சொல்றதுனே தெரியல சிவா. இவ்வளோ டென்ஷன் ஆகுது எனக்கு. சொல்லுங்கண்ணே. நீங்க போய் தூங்குங்க, காலையில நிறைய நமக்கு வேலை இருக்குல்ல. நான் வரேன். சரிண்ணே. டேய் வணக்கம் தான். சரிண்ணே சரிண்ணே. சரி போங்க, நான் வரேன். ம் சொல்லுடா, ஏன் நிக்க சொன்னேன்? டேய் எதுக்குடா அண்ணன் நம்ம 2 பேரையும் ஃபர்ஸ்டே துரத்தி விட்டாங்க? அவங்க நம்ம கூட சேர்ந்து வர வேண்டியதானே? இதுக்காக தான் என்ன நிக்க சொன்னீங்க அந்த கேள்வி கேட்க? ஆமா. வர வர நானும் பாக்குறேன், மீரா மேம் கூட அண்ணன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோன்னு தோணுது. அவங்கள கேர் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. இதுல என்ன இருக்கு? நம்ம எல்லாரையுமே மீரா மேம் வந்து கேர் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நம்ம கண்டிப்பா கேர் பண்ணி தானே ஆகணும். இங்க பாருங்க மீரா, இதை பத்தியும் நினைச்சு மனசை குழப்பிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? நான் காலைல எப்படி ப்ரெஸ் கிட்ட பேசணும்னு சொன்னேனே அதே மாதிரி பேசுங்க, ஓகேவா? எதையும் நினைச்சு தேவையில்லாம கவலைப்படாதீங்க. நான் காலையிலேயே நான் இங்க வந்துருவேன். ஓகே சிவா. சரி சிவா. நல்லா தூங்குங்க, நான் போயிட்டு வரேன். அது சரிதான்டா, நம்ம வந்து வேலைக்கு வந்திருக்கோம், நம்ம அவங்க கிட்ட வேலை பார்க்குறோம். இன்னொன்று நம்ம இது தங்குறதுக்கு நமக்கு சாப்பாடு செலவுல இருந்து எல்லாமே அவங்க தான் பார்க்குறாங்க, ஓகே. நமக்கு எல்லாமே செய்யறாங்க தான், ஓகே. ஆனா அண்ணன் கேர் பண்றது வேற மாதிரி இல்லடா இருக்கு. இங்க பாருடா, உனக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீ அதை பத்தி யோசிக்காத. எனக்கு ஏதோ அண்ணன் சும்மா ஃப்ரெண்ட்லியா பழகுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மீரா மேமுக்கும் அண்ணனுக்கும் ஒரே ஏஜ், அதனால கூட இருக்கலாம் மேபி. அவங்க அண்ணனை என்ன சொல்லியிருக்காங்க, வாங்க போங்கலாம் சொல்ல வேணாம், மீரானே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படிங்கிறியா? மது? எது மதுவா? அவங்க எங்க இருந்து வந்தாங்க? தாரா? மது? என்னாச்சு மது, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அது வந்து ஐயோ, தாரா வேற நிக்கிறாங்களே. இவங்க 2 பேரும் சும்மா பேசினால தெரிஞ்சிடும் இவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு. இதுல தாரா வேற ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? அது இவங்களை இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போகணுமே. எங்க தாரா, ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன கேட்கணும்? அட வாங்குங்க, என் கூட சொல்றேன். சரி. என்ன மது, என்னாச்சு? இங்க வாங்க, சொல்லுங்க மது, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சஞ்சய். நாளைக்கு அக்கா ப்ரெஸ் மீட்டிங்ல என்னன்னு சொல்லுவாங்க, நீங்களே சொல்லுங்க. இது மாதிரி எங்களுக்கு இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இப்போ இவ்வளோ பிரச்சனை திடீர்னு எங்க இருந்து வந்துன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் காலேஜ் கட்ட விடாம பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ என்னன்னா கம்பெனிக்கு. இதை என்ன பண்றதுனே தெரியல. இதுக்காக தான் இவ்வளவு கவலைப்படுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் தான் இருக்கோம்ல, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், சரியா? இதை பற்றி தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. நீங்கள் போய் தூங்குங்க, காலையில் நான் வரேன். சரி சஞ்சய். சொல்லுங்க, ஏன் கூப்பிட்டீங்க? அது வந்து என்னன்னா, ஐயோ கூப்பிட்டு வர வந்துட்டேன், என்ன சொல்றதுன்னு வர தெரியலையே. சொல்லுங்க கார்த்திக், என்ன சொல்ல வந்தீங்க? நீங்க எங்க சோகமா இருக்கீங்க? ஐயோ, எங்க வீட்லயே கலக்கலன்னு அழகா சிரிச்சுட்டே இருக்க ஒரே ஆள் நீங்க தான். இப்ப எதுக்கு நீங்க சோகமா இருக்கீங்க? மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? வீட்ல நடந்த விஷயம்லாம் உங்களுக்கும் தெரியும் தானே? ஐயோ தாரா, தெரியும். ஆனா நீங்க தான் தைரியமான ஆளாச்சு. தைரியமா இருக்கிற எங்க அக்காவே மனசு உடைஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி தைரியமா இருக்க முடியும்? ஐயோ தாரா, நீங்க தான் உங்க அக்காவோட சப்போர்ட். நீங்களே இப்படி வந்து மனசுடைஞ்சு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அப்புறம் உங்க அக்கா சரியாயிடுவாங்க. நீங்க தான் அவங்கள மோட்டிவேட் பண்ணி கொண்டுட்டு வரணும். நீங்க ரொம்ப டல்லாவும் சேடாவும் இருக்கும் போது உங்க அக்கா உங்களை மோட்டிவேட் பண்ணாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு இப்படி சுச்சுவேஷன் இருக்கும் போது நீங்க தானே மோட்டிவேட் பண்ணணும். நீங்களும் இப்படி வந்து உட்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் யார் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணி மறுபடியும் பல நிலைமைக்கு கொண்டுட்டு வருது? நீங்க சொல்றதும் சரிதான், இருந்தாலும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க தைரியமா இருங்க, பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும். இதுவே நினைச்சுக்கிட்டே இருக்காதுல்ல.
கண்டிப்பா உண்மை தெரியும்ல. ம். அதனால எதையும் பத்தி யோசிக்காம உங்க அக்காவை போய் பாருங்க. அவங்கள போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நாங்க காலையில சீக்கிரமாவே வந்துருவோம். அதனால பயப்படாதீங்க. ம். சரி கார்த்திக். டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா முழிச்சிட்டு இருக்காதீங்க. போய் தூங்குங்க. ம். சரி கார்த்திக். சரி, நான் போயிட்டு வரேன். ம். சரி கார்த்திக். இவரை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே. ஆனா அவர் சொன்னது உண்மைதானே. இது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பா உண்மை தெரிய வரும். பழைய மாதிரி எல்லாமே மாறும். ஆனா அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன்.